ஹாய்ங்க. இந்த வீடியோவில் டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பையன் வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறது அப்படின்ற யூஸ்வலாக நம்மளோட வழக்கம் என்னென்னா, பொண்ணு வீட்டிலேருந்து தான் வந்து நம்ம எல்லோரும் கிளம்பி போய் பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து அவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா எல்லாருமே சொந்தக்காரங்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோடய அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னோடய மாமியார் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க, நீயும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால நான் போயிருந்தேன். இதில் நிறைய விதமான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா என்ன பண்ணாருன்னா, அவங்களோட தோட்டத்துலேருந்து வந்து அவங்களோட அது என்ன தென்னை மரத்துலேருந்து வந்து இது வயல் இருக்கும்ல, அதில் வந்து மரம் இருக்கும். அதுலேருந்து வந்து தேங்காய் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ரெயினில் தான் வந்தாங்க. சீர் கொடுக்கணும், அதாவது போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது எப்படி வெறும் கையாக போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 தேங்காய் அளவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. 10 தேங்காய், பூசணிக்காய், ஏதாவது ஸ்டிக்கு சுற்றி போகிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே வந்து தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அவர் எல்லா வேலையிலையுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாருங்க. இப்போது நம்ம யூஸ்வலாக வந்து தேங்காய் வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட் வந்து மஞ்சள் அப்ளை பண்ணிவிடுவோம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படின்னா. இவர் வந்து ஒவ்வொன்றா வந்து அதை சேவ் பண்ணுற மாதிரி வந்து ஒவ்வொரு பிசரெல்லாம் எடுத்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பொறுமையாக வந்து அந்த வேலையை செஞ்சுருந்தார். யூஸ்வலாக வெறும் தேங்காயை வைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு தேங்காய் பார்க்கும்போது அப்படியே ஒரு வந்து எப்படி மங்களகரமாக வந்து இருந்துச்சு. மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்குல்ல. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சுங்க. எல்லாமே சடன் பிளான் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மாவுக்கும் வந்து ஒர்க் இருக்கனால டக்குன்னு எல்லா இடத்துலையுமே வந்து இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லி எங்களால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. நாங்கள் ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நாங்கள் வந்து இந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தது. அதே மாதிரி தான் வந்து பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி 2 days பிஃபோர் டைம் இருந்துச்சோ, அதே மாதிரி தான் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கும் 2 days டைம் இருந்துச்சு. சித்தப்பாலாம் வந்து ஏன் வரலை, அப்புறம் வந்து எங்கள் மாமா எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் எல்லாரையும் ஒன்றா வர வச்சு நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிடுச்சுங்க. எப்போவுமே வந்து ஒரு டைம் வருவாங்க, வந்தோடனே அடுத்த நாள் அவங்க ஒரு நாள் 2 நாள் விட்டு போயிடுவாங்க. எல்லோரும் வரத்துக்கு டிலே ஆகிடுச்சு. இந்த வீடியோ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ காமெடியாக இருந்துச்சுன்னு. எங்கள் சித்தி வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, பொண்ணுலாம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஃபன்னாக வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பிடிக்கும். அதனால் வந்து ஸ்வீட்ஸ் அவங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். எங்களுக்கு ஒரு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், கேப் விழுகவே இல்லை. நாங்கள் சொன்ன டயத்தை விட எப்போவும் எக்ஸ்ட்ரா தான் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 பேர் அளவுக்கு போயிருந்தோம். சித்தப்பா வந்து அந்த சீர்தட்டுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவர் காலையிலே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அம்மா வந்து ஃபுல்லாக குக்கிங் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்தாச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு நாங்களும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டோம். மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூர் தான் மாப்பிள்ளை, என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீடு இருக்கிறது வந்து இங்கே கோயம்புத்தூரில் தான், ரத்னபுரின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான். நாங்கள் எல்லாருமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. நான் வந்து கீழே தான் வந்து, அதாவது கீழே மேலே அப்படின்னு தான் அவங்க வீடு இருக்கும். நான் வந்து அன்றைக்கி வந்து எப்போவும் கீழே தான் போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு வந்துடுவேன். இப்போ வந்து நான் மேலே மாடிக்கு போனது எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான். அதனால் எனக்குமே வழி தெரில. நான் அவங்கள சரி வாங்கன்னு சொல்லி என் பின்னாடி வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாப்பிள்ளை சைட்லேருந்து 20 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. அவங்க சைட்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம சைடில் என்னென்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஊரில் தான் இருக்காங்க. இப்போது கிட்டக்க கூட கிடையாது. இப்போது சென்னையில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப தூரமாக இருக்கனால இப்போ எல்லாருமே கோயம்புத்தூரில் இருந்தால் ஒரு 8 வாங்க ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாருமே ஒர்க் லீவ் போட்டு வரணும். அதனால தான் நிறைய இடத்துல நிறைய சொந்தக்காரங்களை கூப்பிட முடியறதில்ல. எல்லாருமே கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. எங்கள் அத்தை வந்து அன்றைக்கி ஏதாவது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்கள எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் சைட்லேருந்து நானும் வந்து எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் அப்பா அவ்வளோ விதமான கமெண்ட்ஸ், அது எதுக்கு தான் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு தெரில. நான் வந்து இதில் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா, இதில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து
இந்த வீடியோ போடலாமா வேண்டாமா, எப்படியும் கழுவி கழுவி ஊற்றுவாங்க, பொண்ணு போகக்கூடாது அதை சொல்லி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். சரி இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னு தெரில, ஒரு ஹோப்பில் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேங்க. ஆனால் நிறைய விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா நான் அப்போவே தப்பிச்சு ஓடிருப்பேனே அப்படின்ற மாதிரி சும்மா கிண்டலாக சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் அன்றைக்கே வந்து இதை விட்டுட்டு போயிருந்திருப்பேன், இன்றைக்கி என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து பொண்ணு போகணும், ஏன்னா வந்து பொண்ணு தான் வந்து அங்கே வாழ போகிறாங்க, பையன் சொந்தக்காரங்க வாழ போகிறது கிடையாது, கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, ஊர் பேரை கெடுக்கிற, அப்புறம் என்னென்னமோ வந்துருந்துச்சுங்க, நாடு நாசமாக போகுது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது அந்தளவுக்கு ஒன்றும் குத்தம்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசில் என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயாச்சு. நாங்களும் அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு சம்மந்தம் வந்து நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து அவங்க வீட்டு சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் போனனால நல்ல ஒரு மீல்ஸு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து அவங்க குட்டி பாப்பா ஒன்று இருக்கா அங்கே, அவள் கூட சேர்த்து விளையாடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து எங்கே டெக்கரேஷன் பண்ணுறீங்க, என்ன இது பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எங்கள் ஒரு குட்டி பையனை வளர்த்துட்ருக்கேன், அந்த பையன் கூட நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பேர் பார்த்திங்கன்னா ரேடோ. எங்களோட ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப க்யூட். அது கூட சேர்த்து நான் விளையாடிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ என்ன நிச்சயம் எப்போ வைக்கிறது, அந்த டைமிங்க்கு, அது இது எல்லாமே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஒரு வகையான கருத்து சொன்னாங்க. அது வந்து எந்த இடத்துலையுமே நான் ஒரே ஒரு கான்செப்டில் என்ன இருக்கேன்னா, என் குடும்பத்துலேயும் சரி அவங்க குடும்பத்துலேயும் சரி எந்த இடத்துலையும் யாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமோ என்னமோ சொல்லுவாங்க, மன வருத்தம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதனால் எல்லார் சைட்லேயுமே ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு ஃபைனலாக என்ன வருதோ அதை நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்களும் எங்களோட ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே மங்களகரமாக இருந்தோன்னு எனக்கே என்னடா நம்ம தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சித்தப்பா வந்து எனக்கு சுற்றி போட்டார். இதுலேயும் கமெண்ட்ஸ் வரும், ஆண்கள் வந்து சுற்றி போடக்கூடாது அப்படிங்கிறது. அவர் என் பிள்ளைக்கு நான் சுற்றி போடுவேன்னு சொல்லி சுற்றி போட்டார். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சித்தப்பா. அவரோட ஆசைக்காக வேண்டி அவர் வந்து என்னை சுற்றி போட்டார். இது வந்து எனக்கு எந்த தப்பும் தெரியல. ஸோ உங்களோட மனசில் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து ஏன் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது எதுனாலன்னு சொல்லி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி புரியல. அதனால் வந்து நீங்கள் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து சூப்பரான ஒரு என்கேஜ்மெண்ட் வீடியோ ரெடி ஆகிட்டுருக்குங்க.